மக்கள் பங்களிப்பு நிதியில் வாங்கப்பட்ட 1,00,000 சதுர அடி பரப்பளவு இடத்தில் ₹1 கட்டணம் இல்லாமல் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் ஒருங்கிணைந்த பயிற்சி மையம் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளதாக பெயர் பலகையை திறந்து வைத்த அறக்கட்டளை நிறுவனர் பேட்டியளித்துள்ளார். மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் இளவளவன் என்பவரால் மதர்லேண்ட் சேரிட்டபிள் டிரஸ்ட் என்ற பெயரில் கடந்த 2018ஆம் ஆண்டு தொண்டு நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த சேவை நிறுவனம் மாணவர்களின் கல்வி மேம்பாடு, மருத்துவ சேவை, இரத்த தானம், சட்ட விழிப்புணர்வு, சட்ட உதவிகள், கிராமப்புற மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கான வழிகாட்டுதல்கள், போதைகளினால் ஏற்படும் பாதிப்புகள், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் குறித்து விழிப்புணர்வு மற்றும் பிரச்சாரங்களை முன்னெடுத்து சேவையாற்றி வருகின்றது. இந்த நிலையில் நிறுவனர் இளவளவன் முன்னெடுப்பில் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் மற்றும் ஏழை மாணவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி மையம் கட்டுவதற்காக திட்டமிடப்பட்ட உழைக்கும் மக்கள் பங்களிப்பு நிதி திரட்டப்பட்டது. அந்த நிதியில் தரங்கம்பாடி தாலுகா கருவழக்காரை மேலையூரில் 1,00,000 சதுர அடி பரப்பளவில் 2.5 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டு பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. ஏழை எளிய மக்கள், மாணவர்கள் இடம் வாங்க உதவி செய்த சமூக ஆர்வலர்கள் முன்னிலையில் நிறுவனர் இளவளவன் பெயர் பலகையை திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது கூறுகையில், விளிம்பு நிலை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிகாட்டும் ஒருங்கிணைந்த பயிற்சி மையம் இங்கு அமைக்கப்பட உள்ளது. இந்த மையத்தில் அரசு போட்டித் தேர்வுகளை எழுதுவோர் தங்கி பயிலும் பயிற்சி மையம், இளைஞர், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு சுயதொழில் பயிற்சி மையம், மாணவ மாணவிகளுக்கு கணினி தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து பயிற்சி மையம், சமூகத்தையும் குடும்பத்தையும் வழிநடத்துவதற்கு தன்னாளுமை பயிற்சி மையம், சட்டம் குறித்தான விழிப்புணர்வு ஆலோசனைகள், உதவிகள் உள்ளிட்ட சேவைகள் கட்டணமில்லாமல் ஒரே இடத்தில் வழங்கப்படும் வகையில் ஒருங்கிணைந்த பயிற்சி வளாகம் கட்டமைக்கப்பட உள்ளது. பல லட்சங்கள் கொடுத்து அரசு வேலை பெற வேண்டிய சூழல் உள்ளது. ஒரு வருடத்தில் பெரிய அளவிலான கட்டமைப்பில் ₹1 கட்டணம் இல்லாமல் தாய்நாடு அறக்கட்டளையால் உழைக்கும் மக்களின் பிள்ளைகளுக்கு அரசு வேலைவாய்ப்பு கடமினை நினைவாக்கும் வகையில் ஒருங்கிணைந்த பயிற்சி வளாகம் கட்டடம் கட்டப்பட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க உள்ளதாக தெரிவித்தார். இதில் அறக்கட்டளை செயலாளர் ராஜ்மோகன், பொருளாளர் பாரதி மோகன் உள்ளிட்ட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.